கேள்வி, நான் வந்து வீடு இல்லாம இருந்திருக்கிறேன், காடி இல்லாம இருந்திருக்கிறேன், சாப்பாடு இல்லாம இருந்திருக்கிறேன். ஒரு நம்பிக்கை அல்லது ஒரு டெம்ப்ளேட் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்கறது வந்து தவறு. இது வந்து கொஞ்சம் ரொம்ப மெச்சுவர்ட்டா இருந்தா தான் புரிஞ்சுக்க முடியும். இது சரியா புரிஞ்சிக்காததுனால தான் இன்னைக்கு கிறிஸ்து உலகத்துல நிறைய பிரச்சனை இருக்கு. இவரும் வந்து இந்த நபர் இல்ல இந்த ஊழியக்காரங்க வந்து கொஞ்சம் புதுசான ஊழியக்காரங்க தான் இருக்க முடியாது. அறிவினால இது தப்புன்னு எழுஞ்சின்னு பேசுவார். ரத்தம் கொதிக்கும். அதே நான் அந்த இடத்துல இது அவரை பத்தி பேசினார் திருப்பி பாத்துங்க அறிவின், இவ்வளவு நேரம் ரொம்ப கருத்தான பாயிண்ட பேசிட்டு இருந்திருப்போம். இத யாருமே பெருசா கருத மாட்டாங்க. இப்போ நடுல இப்ப இந்த வெட்டி நம்ம ரீல்ஸா போடுறோம். கண்டிப்பா இதுக்காக தட்டி பாப்பீங்க இந்த வீடியோவை. அறிவின் ஆடிங் டு திஸ் வைராக்கியம் அப்படிங்கிற சப்ஜெக்டை கொஞ்சம் சரியா புரிஞ்சுக்கணும். It's based on my understanding of the scripture and my experience. நான் பார்த்த வரைக்கும் நல்ல ஜீலம் இருக்கு, கெட்ட ஜீலம் இருக்கு. ஆக்சுவலி நம்ம மெச்சூர்டா பார்த்தாக்கா, இப்ப அரவிந்த்க்கு ஒரு ஆண்டர் மேல ஒரு ஜீல் இருக்கும், எனக்கு ஒரு ஜீல் இருக்கும். இப்ப ரெண்டு பேரும் ஒரே லெவல் ஆஃப் ஜீல் இருக்க மாட்டோம். measure of zeal that he has for God is different and level of zeal that I have for God is different. அது மட்டும் இல்ல, டைப் ஆஃப் ஜீலும் டிஃப்ரெண்டா இருக்கும். எந்த ஏரியால அவர் ஜீலஸா இருக்காரு, எந்த நான் ஜீலஸா இருக்கேன், அதுல டிஃப்ரெண்ட் இருக்கு. இது வந்து கொஞ்சம் ரொம்ப மெச்சுவர்ட்டா இருந்தா தான் புரிஞ்சுக்க முடியும். இது சரியா புரிஞ்சிக்காததுனால தான் இன்னைக்கு கிறிஸ்து உலகத்துல நிறைய பிரச்சனை இருக்கு, சண்டை இருக்குது. உதாரணம், இது எப்படிதான் சொல்ல வரீங்க புரியுற மாதிரி சொல்லிட்டா, அரவினுக்கு வந்து ஜீலஸா இருப்பாரு இந்த ஏரியா ஆஃப் வர்ஷிப். கர்த்தருக்காக இப்படிதான் ஆராதிக்கணும், இப்பதான் கர்த்தர் ஆராதிக்கிற முறை, வேற மாதிரிலாம் ஆராதிக்க கூடாது அப்படின்னு வைராக்கியமா இருப்பாரு. அப்ப அதுல தப்பா ஒருத்தன் பண்ணாக்கா பார்த்துட்டு பொறுமையா இருக்க முடியாது. அறிவினால இது தப்புன்னு எழுஞ்சின்னு பேசுவாரு. ரத்தம் கொதிக்கும். அதே நான் அந்த இடத்துல ரிலாக்ஸா இருப்பேன். ஆமா. அப்போ பிரதர் அரவிந்த் இருக்கிற ஜீல் பிரகாஷ் பிரதர் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. நான் நாட் ரியலி, என்னோட ஏரியா ஆஃப் ஜீல் இஸ் டிஃபரெண்ட். எப்படி நான் சொல்லுவேன், கிறிஸ்தவர்களே அமைதியா இருக்காதீங்க. இன்னைக்கு ஒருத்தன் மரித்தா நரகத்துக்கு போறான், பார்த்துட்டு சும்மா இருக்கிறாயா? இயேசு பத்தி யாருக்காவது சொன்னியா? சுவிசேஷத்தை அறிவிச்சியா? 4 பேருக்கு இயேசு பக்கம் திருப்புனியா? டிட் யூ எவாஞ்சலைஸ் சம்படி சொல்லி நான் பேசிக்கிட்டு இருப்ப. காரணம் ஏன், என்னுடைய காலிங் எவாஞ்சலிஸ்டா, என்னுடைய பர்டன் வந்து லாஸ்ட் சோல்ஸ். சபையில உட்கார்ந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்காத, வெளியே போய் ஆத்துமாதாயம் பண்ணின்னு பேசுவேன் நானு. ஆமா, இத அறிவின் பேசுவாரு. கர்த்தர் ஆராதிக்க சபைக்கு வாணுவாரு. ஆமா. இப்ப ரெண்டுமே ஜீல் தான். ஆனா ஏரியா ஆஃப் பீயிங் ஜெலஸ் இஸ் டிஃபரெண்ட். கரெக்ட். இப்ப இது தெரியலதான் சிலர் வசனத்துக்காக பயங்கரமா ஒரு பாஸ்டர் இருந்து பயங்கரமா சத்தியத்துக்காய் நில்லுங்கள், ஏன்னா அவர் சத்தியத்தை பிரசங்கிக்க தேவன் எழுப்பிட்டாரு. அப்ப அதனால அதை புடிச்சிட்டு பேசிட்டு இருப்பாரு. இங்க இன்னொருத்தான் அவனுக்கு வேற பக்கம் ஜீலஸா இருப்பான், அவன் அதை பேசுவான். கடைசி ரெண்டு சண்டை போட்டு இருப்பாங்க. We must understand zeal in us is actually given by God. அப்ப ஜெலஸா இல்லாம இருக்காங்களா அவங்க யாரு பிரதர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் கொடுத்த ஜீலை இக்னோர் பண்ணவங்க. ஜீல் இல்லாம இல்ல, கொடுக்கப்பட்ட ஜீலை இக்னோர் பண்ணவன் தான் இப்ப வந்து ஜீல் இல்லாத போல இருக்கிறான். அந்த அலார்ம் கிளாக் சொன்னீங்க. எஸ். ஆனா எல்லாருக்குள்ளயும் ஒரு டைப் ஆஃப் ஜீல், மெஷர் ஆஃப் ஜீல் கொடுக்கப்படும். எஸ், யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இது இல்லாட்டினா பிரச்சனை தான். கேள்வி, நான் வந்து வீடு இல்லாம இருந்திருக்கிறேன், காடி இல்லாம இருந்திருக்கிறேன், சாப்பாடு இல்லாம இருந்திருக்கிறேன். ஊழியத்திற்காக ஜீல் தானே இது. ஆமா. இப்ப என்னால செய்ய முடிஞ்சத அங்க இருக்கிறனால செய்ய முடியாமல் போகலாம். காரணம் ஏன்னா நான் பயங்கரமா கர்த்தருக்காக ஜீலஸா இருக்கேன். பிரகாஷ் பயங்கர ஜீலஸ். நோ, இந்த ஜீல உள்ள வச்சது ஆண்டவர் தான் நான் சொல்றேன். ஆமா. ஆண்டவர் உள்ள வைக்காட்டா நான் அந்த ஜீல் லெவல்ல ஆப்ரேட் ஆக முடியாது. அப்ப நான் வந்து என்னுடைய ஜேர்னில இந்த ஜீல் கெப்பாசிட்டியில ஆண்டவர் நடத்திட்டாரு. இப்ப நான் பார்த்துட்டு அங்க இருக்கிற எல்லாரும் வீடு நம்ம வந்து நில்லு கடவுளுக்காக சொன்னேன்னு வச்சுக்க, நான் என்ன தெரியுமா பண்றேன், என்னை ஆண்டு நடத்தின பாதைய என்னக்குள்ள ஆண்டு வச்ச ஜீல் லெவல நான் அவனுக்குள்ள திணிக்கிறேன். he is not called for it. why am I demanding that on him? correct. இப்ப இன்னைக்கு நிறைய பேர் வந்து இது தப்பு தான் பண்றாங்க. ஜீல் என்கிற பேர்ல எனக்குள் தேவன் வச்ச வைராகியத்தை நான் மத்தவங்களுக்குள்ள திணிக்கும் பொழுது ஆமா, it becomes wrong. ஆமா.
திணிக்கிறது மேக் சென்ஸ். இது வந்து புரியுதா இல்ல இது ட்ரூ ப்ரோ. ஏன்னா பிகாஸ் திணிக்கிறது மாத்திரம் இல்ல, நான் எப்படி கொண்டு வராங்கன்னா அந்த ஜீலஸா இருக்கிறவங்க எப்படி கொண்டு வந்துடுறாங்கன்னா, அவங்க பாதை தான் ரைட்டு, அவங்க கடந்து வந்த பாதை தான் ரைட்டு, இப்படிதான் நீ ஆண்டவர் வைராக்கியமா இருக்க முடியும்னு சொல்லி அந்த ஒரு டெம்ப்ளேட்டா கொண்டு வந்து நிறுத்திடுறீங்க. அப்ப நீங்க சொன்னது உண்மைதான், எல்லாத்துக்கும் ஒரே லெவல் ஜீல் இல்ல, எல்லாத்துக்கும் வந்து ஒரே லெவலான அந்த வைராக்கியம் வந்து ஆண்டவர் கொடுக்குறாரு. பட் தட் டசன்ட் மீன் நீங்க கடந்து போனது. இப்ப நேற்று பாருங்க, இப்ப நீங்க வீடு இல்லாம காடி இல்லாம சாப்பாடு இல்லாம இருந்திருக்கிறீங்க. இப்ப நான் அது கடந்து போன வச்சுங்களேன், ஐம் ஃபேமிலி மேன், ஐ ஹேவ் டாட்டர் அண்ட் ஆல் தட். கடந்து போற அளவுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தாருன்னா, அதுக்கான மெச்சூரிட்டியும் அந்த லெவலு கொடுத்தாருன்னா, அஃப்கோர்ஸ் வி கேன் கோ த்ரூ. பட் அது என்னோட பாத்து இல்லைன்னா, பிரகாஷனை கடந்து போன மாதிரிதான் நானும் கடந்து வந்து அப்பதான் என் லைஃப்ல ஆண்டவர் வந்து பெரிய காரியம் செய்வாருன்னு ஒரு நம்பிக்கை அல்லது ஒரு டெம்ப்ளேட் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்கறது வந்து தவறு. என்ன மிஸ்யூஸ் பண்றது தவறு. இதனால என்ன ஆயிடும்னா, நானா எவ்வளவு கஷ்டப்பட்டு ஊழியம் செய்ய தெரியுமா? ஆமா, நீங்களா என்ன பிரதர் பங்களூர்ல உட்கார்ந்து ஊழியம் செஞ்சிட்டு இருக்கியா? படுத்து பிரசங்கம் பண்ண நானு அப்படி சொல்லும் போது நான் என்ன பண்ண பாக்குறேன்? I am boasting of my journey, forgetting that it was purely the grace of God that kept me safe in that அந்த ஜேர்னில ஆண்டவர் என்னை நடத்தி இருக்கிறாரு. சோ எல்லாரும் ஒரே மாதிரி நடத்த மாட்டார் ஆண்டவர். அப்ப எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரியான அனுபவத்தை, எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரியான அவுட்கம் எதிர்பார்க்கறது தான் அறிவே நான் நினைக்கிறேன் இன்னைக்கு உள்ள கிறிஸ்டியானிட்டில இருக்கிற மிகப்பெரிய இம்மெச்சூரிட்டி. The fact is, மிஷன்ஸ் எல்லாம் போய் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி பார்த்தீங்கன்னா, சைனாவோ சில இடங்கள்லாம் அந்த மாதிரி மிஷன் போகும்போது 2 பேஜ் பைபிள் 3 பேஜ் பைபிள் ஃபுல் காஸ்பிளுக்கு கையில் இருக்காது. காஸ்பிள் ஆஃப் மத்திய ஒரு 5 பேஜ் இவன் 5 பேர் அவன் வச்சுக்கிட்டே வளர்ந்துருக்காங்க. ஃபுல் பைபிளையும் படிக்கல, உயிரை பணைய வச்சுக்கிறோம் அவன் வந்துட்டு ஆண்டருக்காக வாழ்ந்துட்டான். 5 பேஜை மட்டும் படிச்சுட்டு இருந்தான் அவன் ஆண்டருக்காக ஜீலா வாழ்ந்தான் பாத்தியா, முழு பைபிளை படிக்காம. அப்ப எப்படி அவனுக்கு ஜீல் வந்துச்சு? எப்படி இருந்துச்சு? தேவன் அவனுக்குள்ள அந்த வைராகியத்தை வைத்து அவன் அந்த வாழ்க்கையை கடக்க வச்சிருக்கிறாரு. சோ முழுசா பைபிளை படிச்சு ஜீலா இல்லாதவனையும் பார்த்தாச்சு, கொஞ்சோண்டு 5 பேஜை மட்டும் படிச்சு சைனால இருக்கிற மிஷினரி காலத்துல ரத்த சச்ச சத்தவங்க ஜீலா வாழ்ந்ததையும் பாக்குறோம். சோ எப்படிங்க வந்துச்சு ஜீலு? இட் இஸ் காட் பிளேஸ்ட் இன் தியர் ஹார்ட். என்னைக்கு நம்ம இதை புரிஞ்சுக்கிறோம் அறிவேன், நம்ம எங்க தெரியும் வந்துருவோம்? we will come to place of humbleness. ஆமா ஐயா, நான் கடந்து வந்த இந்த கஷ்ட இந்த தியாகங்கள் எல்லாம் கடவுள் எனக்குள்ள வச்சு அந்த வைராகியத்தை வச்சு என்னை நடத்தி இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நான் வந்து எப்படி நான் உங்களுக்கு கம்பேர் பண்ணி என்னோட வைராகியம் சொல்ல முடியும்? ஆமா, அவங்க உங்களோட ஓட்டம் அது, கர்த்தர் எனக்குள்ள அது கொடுத்தாரு. ஆமா, அப்படின்ற மாதிரி நம்ம வந்துடும்ல. ஸோ இதுதான் அருவி நான் எங்க சொல்லுவேன்னா, ஆண்ட எனக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னா, இப்பெல்லாம் நிறைய ஊழியக்காரங்க ஒருத்தரே கொஞ்சம் நெகட்டிவா யோசிக்கிறது, கிறிஸ்துவ உலகத்துல ரொம்ப அதிகமா இது நடக்கிறத நம்ம பாக்குறோம்ல. திஸ் இஸ் ஹேப்பனிங் பிகாஸ் we have zeal for God, but we don't have the love of God. Yes. தேவனுக்காக வைராகியம் இருக்கு, ஆனா இருத்துல தேவ அன்பு இல்லாம போகுது. இப்ப zeal without love of God, அங்கதாங்க நீங்க ஒரு பரிசியர் சதுசியர் ஃபெனாட்டிக்கா மாறிடுவீங்க. ஆமா, எசேக்கியேல் ஒரு வசனம் இன்னைக்குதான் நாங்க தியானிச்சோம். ஒரு துர்மார்க்கன் அழிஞ்சு போறதை தேவன் விரும்புகிறாரோ, அவன் வழியை விட்டு மாறுகிறது தானே தேவன் எதிர்பார்க்கிறான்னு வசனம் இருக்குது. அப்ப எவனாவது தப்பு பண்ணா அவன் மாறி நல்லா அவனும் தான் ஆண்டு ஆசைப்படுவார், அவன் அழிஞ்சு போன ஆசைப்பட மாட்டாரு. அன்னைக்கு நம்ம நிறைய பேர் வைராகியங்கிற பேர்ல அவன் அழிஞ்சு போனா நலமா இருக்கும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டு இருக்கோம். நீங்க இப்ப சொல்றது வச்சு பார்த்தாக்கா ப்ரோ, எப்படி தெரியுமா தெரியுது? இந்த ஜீல் வந்து ஆரம்பிக்கும் போது அது நல்லதான் ஆரம்பிச்சிருக்குது. இட் கேம் ஃப்ரம் a very good place, very innocent place னு சொல்லலாம். பிகினிங் கரெக்டா இருக்கு. ஆமா, அந்த ஜீல் வந்து அதிகமாக ஏன்னா அந்த ஜீல் நம்ம வளர்த்து கொள்ளலாம். when we read the word of God, நம்ம மினிஸ்ட்ரி இன்வால்வ் பண்ணும்போது, அந்த மாதிரி ஆளுங்களோட கனெக்டா இருக்கும் போது நம்ம ஜீல் வளர்த்து கொள்றோம். ஆனா அந்த ஜீல் நீங்க சொன்ன மாதிரி அன்பு இல்லாத நாளத்துல தான் இந்த ஒரு விஷயம் பல டாபிக்ஸை தொடும். இப்போ இருக்கிற வாலிபர்கள் வந்து ஏன் why do they feel they are judged? Because I have the zeal, I can walk like that. அந்த கால்ல ஏன்னா வாக் பண்ண முடியுது. இப்போ ஒருத்தன் ஸ்ட்ரகிள் பண்றானா அவனை நான் வந்து வேற ரொம்ப ஹையான ஸ்டாண்டர்டுக்கு அவனை கொண்டு வந்து நியாயம் திருத்துற மாதிரி அந்த ஜீல் பேசும். ஏன்னா தேவ அன்பு இல்லை, புரிந்து கொள்ள முடியல அவன் என்ன கடந்து போறானே. அப்ப அதே நீங்க இப்ப வாலிபரை தாண்டி இப்ப நீங்க யங் அடல்ட்ஸ் பாத்தீங்கன்னாக்கா இந்த சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு காலத்துல நல்லா இருந்தாலும் அவன் இப்ப கல்யாணம் பண்ணாலும் பத்தியா இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு பேசுவாங்க.
ஜீல் இருக்கு, அவங்களுக்கு ஜீல் இருக்குது, ஆனா அவங்களுக்கு என்ன கடந்து போறாங்கன்னு தெரிஞ்சாதான் அப்படி பேச மாட்டாங்க. ஸோ now we know it's a balance. அது இப்ப நான் இன்னொன்னு பகுதி கொண்டு போக போறேன் உங்களுக்கு. நீங்க சொன்னீங்க முதல்ல ஜீல், there's a good zeal and the bad zeal. ஆமா. இப்ப நம்ம எப்படி பேசுவோம்னாக்கா, there is zeal in this person, இந்த யூத்க்குள்ள, இந்த யங் அடல்ட்குள்ள ஜீல் இருக்குது. ஓகே. அவன் எழும்புற ஆண்டுக்காக, ஆனாலும் ஆண்டருக்காக ஏதாவது செய்யணும், எழும்புற வைராகியமா எழும்ப ஆரம்பிக்கிறான். எஸ், அவன் எழும்புறான், அவன் வேதத்தை வாசிக்கிறான், அவன் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறான், அவன் ஏதோ செய்யறான், ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறான். ஊழியம் செய்யறான். Okay. ஆனா அந்த ஊழியம் செய்கிற அந்த நாட்களிலே அவன் வந்து சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் தப்பு அங்கங்க நடக்குது. ஆனா ஜீல் இருக்குது, இட்ஸ் வெரி ஆனஸ்ட் அண்ட் வெரி இன்னசென்ட் ஜீல் தான் இருக்காங்க. ஆனா ஸ்டம்பிள் பண்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள், அவர் ப்ரீச் பண்ணும்போது ஒரு 2-3 வசனங்கள் வந்து கொஞ்சம் ஆக்சிடென்டா கோட் பண்ணிட்டாரு வச்சுங்க. Okay. அது அண்ட் தென் ஊழியம் செய்யும்போது ஒருத்தங்களுக்கு ப்ரே பண்ணும்போது அவங்க அந்த வர்றங்களை கிரியை செய்யும் போது கொஞ்சம் தப்பு நடந்துச்சு வச்சுங்களேன். ஓகே. இல்ல அவர் மினிஸ்ட்ரி பண்ணும்போது இப்படி வச்சுக்கலாம், மினிஸ்ட்ரி பண்ணும்போது சில ஹிக்கப்ஸ் இருக்குது. இது வந்து அவருக்குள்ள ஜீலு அவர் கொண்டு போய் வைக்குது. பட் அந்த மிஸ்டேக்ஸ்னால வருகிற எதிர்ப்புகள் அந்த ஜீல இருந்து புசுக்குன்னு போய் வச்சிருது. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். அப்ப இது வந்து ரைட் ஜீல். பட் நம்ம இப்படியும் பார்த்தோம் வச்சுங்களேன், அங்கேருந்து வர்றது ரைட் ஜீல் தான். பிகாஸ் அவங்க தப்பு பண்றான், அதை நாங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி வெளியில இருந்து வரும்போது அவங்க என்ன ஜீல்ல பேசுறாங்கன்னா, நம்ம தேவனோட வைராக்கியமா இருக்கும், அவன் எப்படி செய்ய முடியும்னு சொல்லி ஜீல்ல பேசுறாங்க. அவன் பண்ற தப்பு எப்படி நாங்க பார்த்து சும்மா இருக்கிறது, அந்த மாதிரி. எக்ஸாக்ட்லி. ஓகே. இப்ப இதனால ரெண்டுத்துக்கு கிளாஷ் ஆகுது. இதுல உங்களுடைய கருத்து, நீங்க how do you want to talk about this? ஓகே அரவி, எனக்கு புரியுது. அதே நீங்க என்ன சொல்றீங்கன்னா, புதுசா ஒருத்தர் ஊழியம் பண்றாரு, அவர் வந்து வைராகியமா ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு ஒரு துடிப்புல அழைப்புல எழும்புறாரு. அப்ப பண்ணும்போது 2-3 மிஸ்டேக் நடக்க ஆரம்பிக்குது. ஆமா. அப்ப உடனே வந்துட்டு இந்த பக்கம் பல வருஷமா ஊழியம் பண்றவங்களோ இல்ல மிஸ்டேக் குறைவா இருக்கக்கூடியவங்க, மேபி எல்லாத்தையும் கரெக்டா இருக்கக்கூடியவங்க, இவன் இப்படி தப்புவா பண்ணலாம், நாங்க அதை கண்டிப்போம், இதை நாங்க எதிர்க்கப்போம், ஏன்னா இது கள்ள காரியம், தப்பான காரியம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதானே சொல்ல வரீங்க? இது வந்து ரொம்ப நார்மலாவே கிறிஸ்டியானிட்டியில நடக்கிற ஒரு காரியம். நம்ம எதிர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா நம்ம எதிர்க்க வேண்டிய ஒரு நபர் சொன்னாக்கா, ஆதி திருச்சபைக்கு மூத்த அப்போஸ்தலரா இருந்த பேதுருவை தான் எதிர்க்கணும். ஆமா, சக்கட அங்க போயிட்டீங்க. 3 வருஷம் கூட இருந்துட்டு யாருன்னே தெரியாதுன்னு 3 தடவை சொன்னாலு. ஆமா ஆமா. நீங்க வந்து படிக்கிறீங்க, அது வந்து ரியலிஸ்டிக்ல கொண்டு வாங்க. பீட்டரு இயேசு கூட இருந்த அசோசியேட் பாஸ்டர். நீ அப்படி வாங்க. பீட்டரு இயேசு கூட இருந்து ஆல்ரெடி ஜெபம் பண்ணி அற்புத அடையாளம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இயேசு 2 பேர் அனுப்புனாரு, ஹீலிங் எல்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ அற்புதம்லாம் பண்ணி சுவிசேஷம் அறிவிச்சிட்டாரு. பெரிய ஊழியம், அது ஒரு பெரிய ஆளா இருக்கிறாரு. இன்ஃபேக்ட் ரெவலேஷன் பேசுறவரு. எப்படி சொல்றீங்க? ரெவலேஷன் பிரீச்சர் நான் சொல்லுவேன். எப்படி? நான் யாரு நீ சொல்ற அப்படின்னு கேட்கும்போது, நீங்க ஜீவன தேவனுடைய குமாரனே, மாம்சமும் ரத்தமும் வெளிப்படுத்தல, இதாவது வெளிப்படும். அப்ப ரெவலேஷன்லாம் வருது. ப்ராஃபெட்டிக்கான ஆளு. இயேசு சொல்ற, இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன். என்ன அர்த்தம்? பெரிய பெரிய ப்ராஃபஸிய பெற்ற ஒரு ஃபேமஸான ஊழியர். 12 அப்போஸ்தலர்ல ஒரு அப்படியே ஹையா நின்னது யாரு? பீட்டர் தான். இவன் 3 தடவை ஏறுதல மறுதளிச்சு முடிச்சிட்டான். பெரிய துரோகி. இப்ப இவங்கள நீங்க சொல்ற ஆளு பார்த்து என்ன செஞ்சிருவாங்க? மொத்தமா சிலியில் அடிச்சு, ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே நீ இது பண்ணிட்டியாடா சொல்லிட்டு, இவன் கள்ள ஊழியக்காரன்டா, அவனை ஏத்துக்காதீங்கடா, இயேசு யாருன்னு தெரியாது சொன்னா சொல்லிருப்போமா இல்லையா? ஆமா. ஆனா அவன் அதான் பாருங்க, அந்த நாட்கள்ல இருந்த விசுவாசிங்க கூட இருக்க முதிர்ச்சி நம்ம கிட்ட வரணும். எப்படி? இமேஜின், அப்படி 3 தடவை மறுதளிச்ச அந்த பேதுருவோட தான் அந்த 120 பேரும் 10 நாள் ஜபத்துல ஒன்னா செஞ்சு ஜபிக்கிறாங்க. ஆமா. இது எப்படி இருக்கு? which means they have accepted him. அடுத்தது அந்த 11 பல்ல ஒருத்தன் துரோகி காண போயிட்டான். இன்னும் 10 பேர் இருக்காங்க. அப்போஸ்தலர் சொல்றேன், 10 அப்போஸ்தலர் ரெக்கார்ட் கிளீன் தானே. ஒருத்தன் நாண்டு கொண்டு செத்தான், யூதாஸ், முடிஞ்சிருச்சு, கதையை விட்டுருவோம். இன்னொரு ஆளு பேதுரு இருக்கிறாரு. இந்த 10 பேர் இல்லாம அந்த 10 நாளுக்கு பிறகு எழும்பி பிரசங்கம் பண்றது யாரு? பேதுரு. அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. 3000 பேர் ரட்சிக்கப்படுறான். So ஆதி திருச்சபை was so matured, they were willing to accept Peter even though he have fallen very bad.
ம். இன்னைக்கு ஏன் நம்ம கிட்ட அது வரக்கூடாது? ம். ஸோ ஊழியத்துல புதுசா வர்றவங்க மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஒரு பிரசங்க வார்த்தை மிஸ்டேக்கா விடலாம். 2-3 விஷயங்கள் தவறா நடக்கலாம். உடனே அவன் அழைக்கப்படாதவன், ம். அவன் சரி இல்ல, நாங்க வைராகியம் அவனை எதிர்ப்போம், அவனை முடிச்சு கட்டுவோம் அப்படின்னு நம்ம போனோம்னா, தென் நம்ம வந்து எங்க போறோம்னா இந்த தவறான ஜீல்ல போறோம். இந்த தவறான ஜீலு ஷீஷர்ட் இருந்துச்சு. எப்படி? பேதுருட்டே இருந்துச்சு, அதே பேதுரு தான் இருந்துச்சு. அதே பேதிக்கிட்டே இருந்துச்சு. இப்ப எப்படி நடந்துச்சுன்னா, நான் எதை ரெஃபரன்ஸ் எடுப்பேன்னா, அந்த கேக்குறாங்க, ஷீஷர்ட் கேக்குறாங்க, ஆண்டவரே இப்ப வானத்துல அக்குனி இறக்கி விட்டுருவான். ம். அப்ப ஏசு கேக்குற, நீங்க எந்த ஆவியல்டா கிரியை செய்றீங்க? ம். ம். ஏன்னா வந்துட்டு நம்ம எலிசாலாம் என்ன பண்ணி அக்னி இறக்கி எல்லாரும் சுட்டி எரிக்கிற பழக்கம். ம். ஸோ அதே மாதிரி ஸ்கீல் எடுப்போம்னு சொல்லி அவங்க அந்த ஸ்கீல்ல போறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எந்த ஆவியில இருக்கிறது? இதுதான் ராங் ஜீல். தப்பு பண்றோம், முடிச்சிருவோம், நாங்க சத்தியத்துக்காக நிப்போம் அப்படின்னு சொல்ற அந்த கான்செப்ட் வந்து ஜீல் வித்தவுட் காட்ஸ் லவ். எஸ். அப்படின்னு நான் தைரியமா சொல்லுவேன். ஸோ உடனே நம்ம வந்து வைராக்கியமாய் சத்தத்தில் நின்று ஆண்டவருக்காக நம்ம வந்து திருத்துவோம் அப்படின்னு சொல்லி சொல்றதுல தேவ அன்பு இல்லைன்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. அது இருந்தாக்கா பேலன்ஸ்டா இருக்கும் நீங்க சொல்றீங்க. அப்பதான் நீங்க சொல்ல வரீங்க தெரியுது. அப்ப எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. நம்ம தேசத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு சில ஊழியக்காரங்க வந்து என்ன பண்றாங்கன்னாக்கா, அவங்க வந்து ஏதோ ஒரு வெளிப்பாடுன்னு கொண்டு வந்து கடைசியில வந்து பிப்ளிக்கலாவே தியோலஜிக்கலாவே இல்ல, பட் அது வந்து they believe that is the truthன்னு சொல்லி பேசி கொண்டிருக்கிறாங்க. அந்த தவறான சத்தியத்தை வந்து பரப்பி கொண்டிருக்கிறாங்க. இவரும் வந்து இந்த நபர் இல்ல இந்த ஊழியக்காரங்களை வந்து கொஞ்சம் புதுசான ஊழியக்காரங்க தான், இப்பதான் சமீபத்துல எழும்பினவங்க. சோ நீங்க சொன்னபடி பார்த்தாக்கா இவங்களுடைய போதனைகள்லாம் வந்து வைராக்கியமா நம்மளும் ஏற்றுக்கொண்டு அப்படி விட்டுருணுங்களா? இப்ப நீங்க யார் சொல்றீங்க? அந்த கலக்கல லைட்டு போட்டு முன்பே வா பாட்டு பாடிட்டு போறேன். பேரு சொல்ல வேணா. கரெக்ட், நல்ல நியாயமான கேள்வி. இப்ப நான் ஒரு கேள்வி நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட. இயேசுவே கேள்விகளுக்கு கேள்வி தானே கேட்பாரு. கேள்விகளுக்கு பதில கேள்வியா தானே வைப்பாரு. அந்த மாதிரி நான் வரேனே, எங்கேயாவது எஸ்பெஷலி இந்த காலத்துல ஒருவர் தவறான ஊழியத்தை பண்றாரு, தவறு பண்றாரு அப்படிங்கிறத வெளிப்படையா கிரிட்டிசைஸ் பண்ணி பேசி கண்டனம் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா அவங்களுடைய மிஷன் என்னது? எதுக்காக பேசுறாங்க? அந்த ஊழியத்தை நிப்பாட்டணும், அந்த தப்பு நிப்பாட்டணும். அதான் அவங்களுடைய மிஷனு. அந்த மிஷனுக்காக பேசி யாராவது இந்த நாட்கள் சக்சஸ் ஆனாங்க? இல்ல. என்ன பண்ணிருக்காங்கன்னா, தப்பா பண்றவனை பத்தி எல்லாரும் பேசி 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 தப்பு பண்றவரை இன்னும் ஃபேமஸ் ஆக்கிட்டோம். ஆமா, ஃப்ரீ பப்ளிசிட்டி பண்ணிருக்கிறோம். இப்ப நம்ம கூட அதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலி இப்ப அவரை பத்தி பேசும்போது இந்த வீடியோ கண்டிப்பா அவருக்கு இருப்போம். சோ இன்னும் சில பேருக்கு இதை போட்டு இது அவரை பத்தி பேசினாரு தெரியும். இப்ப பாத்துங்க அரவிந்த், இவ்வளவு நேரம் ரொம்ப கருத்தான பாயிண்ட பேசிட்டு இருப்போம். இதை யாருமே பெருசா கருத மாட்டாங்க. இப்ப நடுல இப்ப இதை வெட்டி நம்ம ரீல்ஸா போடுறோம். கண்டிப்பா இதுக்காக தட்டி பாப்பீங்க இந்த வீடியோவை. சோ அவனை பத்தியா பேசுறீங்க, அவளை பத்தா பேசிருக்காங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ 100 பேருக்கு அனுப்புவான். ஆமா, நீ பாரு அவனை பத்தி பேசுறீங்க. இப்ப இவ்வளவு நேரம் பேசணுமே, அதை வெட்டி நான் ரீல்ஸா போட்டாக்கிறோம், எவனும் ஷேர் பண்ண மாட்டான். இப்போ பேசுன திரும்ப அறிவேன், அந்த அவன் லைட் போட்டு அவர் தானே அப்படின்னு இப்ப ஜாடமடியா பேசுறமே, பேரை சொன்னா இன்னும் ஈஸியா போயிடும், இன்னும் சூப்பர் வைரலா போகும் இந்த வீடியோ. இப்ப நம்ம சொல்லாம இருக்கிறத சுவாரஸ்யமா போகும். சோ இப்ப இதை வெட்டி நம்ம போட்டோம்னா ரீல்ஸா, which I'm gonna do it. சோ இத வந்து பல பேருக்கு அனுப்புவாங்க. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? தவறான விஷயங்கள் சீக்கிரம் பரவுதுன்னு தெரியுது. எஸ், எக்ஸாக்ட்லி. அப்ப அந்த மாதிரி தப்பா பண்றவங்களை பத்தி பேசி பேசி அவங்க இன்னும் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிறோம் தவிர நம்ம அவங்களுடைய ஊழியத்தை யாரும் தடுக்கல. ஆமா, ஆக்சுவலி இதுல ஒரு பாயிண்ட் என்ன கற்றுக்கொள்றேன், அதுல ஹீஸ் ஆல்ரெடி, அந்த நபர் ஆல்ரெடி டீச்சிங் சம்திங் ராங். நம்ம வைராக்கியம்ங்கிற பேர்ல அதுக்கு எதிராக பேசி கள்ள போதனைகள் இல்ல தவறான விஷயங்களை இன்னும் நம்ம தான் ஊக்குவிக்கிறோம், அது இன்னும் பறக்க வைக்கிறோம். எஸ், we are making him famous. இப்ப நம்ம என்னை கேட்டீங்கன்னா, you don't talk, ignore. நீங்க பார்க்க போனா அதை பத்தி பேசாம அமைதியா இருந்திருந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா காலப்போக்கில் அது வந்து அமைதியா போய் இல்லாம ஆயிருக்க கூட வாய்ப்பு இருக்குது. பேசி பேசி நம்ம வைராகியன்ற விஷயத்துல நம்ம பேசி
இன்னும் பல பேருக்கு அவங்கள பிரபலமா ஆக்கி இன்னும் பல பேர் அவங்கள பின்பற்றதுக்கு நம்மளே காரணமா ஒரு ஆகிறோம். கருவியாயிடுறோம். யா ஸோ ஐ டோன்ட் திங்க் ப்ராக்டிக்கலி யோசிச்சிங்கன்னா இது மேபி சில பேருக்கு கோவம் வரும். ஓ இப்போ நாங்கள் கண்டிக்க கூடாதுன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு சில பேர் எதிர்ப்பாங்க என்னுடைய பாயிண்ட்டை. ஆனால் நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா வி டிட்ன்ட் அச்சீவ் எனிதிங். யா ஏன்னா ஃபேக்டை புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல எவ்ரிபடி ஹேஸ் த ஃப்ரீடம் டு டூ வாட் எவர் தே வாண்ட் டு டூ. எஸ். எல்லோரும் எதை வேணாலும் நினைச்சா செய்யலாம். அட் தி எண்ட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் சீட்டு முன்னாடி நம்ம எல்லாருமே கணக்கு கொடுக்க போறோம். இப்போ ஏசி கேட்குறாங்க, ஆண்டவரே நம்மளோட இல்லாத ஒருத்தன் பேயை ஓட்டிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு கேட்கும்போது பண்ணிட்டு போட்டோம் நீ அமைதியா வேலையை பாருன்ற மாதிரி விட்டுட்டாரு. அப்ப அந்த மாதிரி தான் சில இடத்துல வந்து இட் இஸ் பெட்டர் வி டோன்ட் டாக். அப்போ இப்போ ஒரு கேள்வி வரும், இல்லையா பிரதர் அப்போ பைபிள்ல வந்து கள்ள உபதேசங்களுக்கு விரோதமாக அப்போஸ்தலர்களே லெட்டர் எழுதினாங்களே, கள்ள உபதேசங்களுக்கு ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லி எழுதினார்களே அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொண்டு வருவீங்க. ஸோ நல்ல பாயிண்ட். அப்போஸ்தலர்கள் என்பவர் சர்ச் லீடர்ஸ். ஐ திங்க் சர்ச் லீடர்ஸ் டு ரேஸ் அப் த இஷ்யூஸ் தே கேன் கம் அப் வித் அ ஸ்டேட்மெண்ட். இந்த மாதிரி ஒரு தவறான விசுவாசம் பரவிக்கிட்டு இருக்கு, தவறான ஒரு ஃபெய்த் பரவிக்கிட்டு இருக்கு, தவறான ஒரு போதனை பரவிக்கிட்டு இருக்கு. இது வந்து தவறு, வேதத்தின்படி அதுக்கு சப்போர்ட்டிங் வசனம் இதுதான் சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒன்று டிராஃப்ட் பண்ணியோ இல்லை முறையா ஒரு சர்ச் லீடர் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணியோ அவங்களுடைய ஸ்தாபனங்களுக்கோ சபைகளுக்கோ அதை அனுப்பி ஒரு விசுவாச எச்சரிப்பு கொடுக்கலாம். அது முறையானது. So பைபிள்ல வந்து apostle did the right thing. They wrote a letter, sent to the churches, made a statement, பதிவு செஞ்சாங்க. This is right, this is wrong. And then that's it. அவங்க வாரம் அவங்கள பத்தி லெட்டர் எழுதிக்கிட்டல. We make a statement, we make it very clear. It's up to the people whether they want to accept it or ignore it. அதோட முடிச்சிடணும். அப்புறம் எவ்வளவு அழகா முறையா நடந்திருக்கு பார்த்தீங்களா ஆதி திருச்சபை நாட்களில. அவ்வளவுதான். ஸோ அப்படி ஹேண்டில் பண்ணிட்டு அதை விட்டுறணும். ஆக்சுவலி அவங்க அந்த லெட்டர்ல கூட ஃபர்தரா வந்து இந்த மாதிரி ஒரு கள்ள போதனை வந்திருக்குது, இதுக்கு மாறாக சத்தியத்தை அவங்க சொன்னாங்க. they did not address the source of the கள்ள போதனை. most of the times அவங்க பேர்களை சொல்லல. so they didn't source அவங்க அட்ரஸ் பண்ணாதனால அந்த source வந்து I believe சத்தியம் வந்து லவுடா இருக்கிறதுனால அந்த கள்ள சத்தியம் வந்து அது தணிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இது வந்து ஐ திங்க் வி ஷுட் ஸ்டாப். இந்த மாதிரி zealous ஆக்ட் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணோம். நீங்க என்ன சொல்றீங்கன்னா zealous with some wisdom and God's love. Yes, exactly. Because when I'm very zealous, நான் வந்து I tend to voice out. But அந்த voicing out வந்து has it brought an impact? அதான் நம்ம யோசிக்கணும். Exactly. So and good impact especially. Yes, has it brought a positive impact to the people? அப்ப நம்ம அப்போஸ்தலருடைய அந்த டெக்னிக் நம்ம எடுத்தோம்னா நம்மளுக்கு சபைகள் இருக்குது, அந்த சபைகளுக்கு போதகர் இருக்கிறாங்க, அந்த சபைகளுக்கு அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க. அவங்க மந்தைகளுக்கு மாத்திரம் அந்த உபதேசங்களை பகிர்ந்து கொண்டு எச்சரிப்பு கொடுத்துட்டு அதோட அவங்க ஒரு பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் போட்டு பிறகு don't talk about it much, just go on to the next thing, talk the truth, preach the truth because the truth shall set you free. Amen. அப்ப அந்த preaching of the truth amplify பண்ண I think the non-truth doctrines வந்து அங்க செயலிழக்க பண்ணப்படும். எஸ், ஏன்னா நன்மை தீமையை வெல்லுன்ற மாதிரி காலப்போக்கில் ஆண்டவரே அந்த சத்தியம் இதுதானா அதை ஆம்பிளிஃபை பண்ணுவார், அது பெருகிறத பார்க்கலாம். பிகாஸ் அட் தி எண்ட் ஆஃப் இட் ஊழியம் கர்த்தருடையது. ஆமா, எந்த சத்தம் மக்களை போய் சேரணுன்றத ஆண்டவர் தீர்மானம் பண்ணுவார் தானே. ஆமா, அப்ப ஆண்டவருக்கு இந்த சத்தம் மக்கள்கிட்ட போய் சேரணும்னா இந்த சத்தத்தை ஆம்பிளிஃபை பண்ணுவாரு. ஆமா, அது தானா மக்கள்கிட்ட போய் சேரும். we don't have to worry about it. We can avoid public dramas, politics. அடுத்த தலைமுறை இதெல்லாம் பாக்குது. Yes, exactly. They are looking at this. So zeal என்கிற பேர்ல வந்து பார்க்க போனா we have been a tool to also hinder to see what God is doing in the bigger picture. மெச்சூர்டா நம்ம இல்லாதனால இந்த அடுத்த தலைமுறை வந்து பிகாஸ் they drawn to it. நீங்க பாருங்க என்டர்டெயின்மெண்ட் வேர்ல்ட்ல பாருங்க, என்னதான் அவங்க நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணாலும்
அங்க ஒரு மசாலா இல்லைன்னா, அங்க ஒரு செலுசெலுப்பு, அங்க ஒரு காசிப் இல்லைனாக்கா அந்த மேட்டரை கொண்டு போய் ரீச் ஆகாது. அதுதான் இங்கேயும் நடக்குது. ஸோ when there is no difference between the world and the church in terms of zeal and the maturity and the wisdom and the love, I think வந்து இந்த யூத்தும் அடுத்த யூத்தும் வந்து அது பாதிக்குதுன்னு சொல்லி நான் நம்புறேன். எஸ், எக்ஸாக்ட்லி. ஏன்னா இது வந்து ஒரு நெகட்டிவ் கல்ச்சர் நம்ம பழக்கிறோம் இப்ப. Yeah. இவர் சரியில்லை, அவர் சரியில்லை, அவர் சரியில்லை, அவர் சரியில்லை, நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு அது ஒரு மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா அப்படியே ஆளுங்க என்னடா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி மாறி மாறி பார்த்துக்கிட்டே அட் தி எண்ட் ஆஃப் இட் சப்ஸ்டன்ஸ் கிடையாது. ஆமா, பைபிள் ரெஃபரன்ஸ் கரெக்டான பேக்கிங் இருக்காது, கரெக்டான ஒரு பாயிண்ட் இருக்காது, கடைசியில் நம்ம ஒண்ணுமே சாதிச்சிருக்க மாட்டோம். அது ரெஃபரன்ஸும் பாயிண்ட்டும் இருந்தாலும் அது வந்து ரொம்ப ஒரு ஜட்ஜ்மெண்டானாலும் ஒரு வேலை வந்து எக்ஸாக்ட்லி பலிபீடத்தை பயன்படுத்தி ஜீலஸா இருக்கிறாங்கன்னு சொல்லி அதை தவறாய் அதை வெளிப்படுத்துறதுனால the next generation don't play with that, they don't mess with it. Actually it's very simple. It's all பலிபீடத்தை பயன்படுத்தி ஜீலஸா இருக்கிறாங்கன்னு சொல்லி அதை தவறாய் அதை வெளிப்படுத்துறதுனால ஒரு நபர் எடுத்து இந்த நபர் வந்து கள்ள ஊழியர், லெட்ஸ் பி பிராக்டிக்கல், கள்ள உபதேசத்தை கேட்டு நரகத்துக்கு போறவங்க எண்ணிக்கை காட்டியும், ஆனா விசுவாசிங்க ஏசு நல்லவர், ஏசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். ரொம்ப வாசனை தெரிஞ்சா நம்மளுக்கு ஊழியம் பண்ண மாட்டான், அதனால தெரியாத இழுத்து விட்டுக்கோ. நான் உன்னை ரட்சிக்கிறேன், நான் உன்னை விடுவிக்கிறேன், நான் உன்னை சுகப்படுத்துகிறேன், நான் உனக்கு நன்மை செய்கிறேன் என்று அவர் இறங்கி வந்தவர் அன்பை காட்டினார். May every failures become a success. Praise the Lord. Your story will become a great testimony. Amen. The Lord will do good things in your life beyond your measure, beyond what you qualify for. ஆனா இந்த இடத்துல நான் ஒரே காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்ல முடியாது கடந்து வந்திருக்கிறேன். But I am here to tell you only one thing. அன்புள்ளவர் ஒருத்தர் இருக்கிறார். There is one loving God. அவர் நம்மத்தில் இருக்கிறார். And he is in our midst. அவர் அன்பு என்றும் நிரந்தரமானது. His love is eternal. இயேசுவுடைய அன்பு என்றும் நிரந்தரமானது. Jesus' love is everlasting. மனுஷனுடைய அன்பு இன்னைக்கு ஒரு மாதிரி நாளைக்கு ஒரு மாதிரி அது மாறும். Man's love will change according to situation. ஆனா இயேசுவுடைய அன்பு நேற்றும் இன்றும் என்றும் மாறாது. But the love of Jesus is the same yesterday, today and forever. பரிமளா கிளைங்லேருந்து வந்திருக்கிறேன். எனக்கு அது ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. ஒழுங்கு நேராக நடக்க மாட்டேன். நடக்கும் போது நல்லா பார்த்தாங்க தெரியும், கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். படுக்கும் போதுட்டு ஒரு ஃபைட்டாக தான் படுப்பேன். அவங்ககிட்ட திரும்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு பிரகாஷ் இருக்கிறார்ல, அவர் கொஞ்ச நாள் அவரை போய் பார்த்துட்டு பார்த்த பிறகு ஒரு 3-4 மாதம் கழிச்சு எல்லாம் நல்லா போச்சு. அவ்வளோ வலி இல்லை. இப்போ வந்துட்டு பேட்மிண்டன் போகிறேன், ஜிம்முக்கு போகிறேன், எக்ஸசைஸ்லாம் நிறையா போய்கிட்டு இருக்கிறேன். I am Nikki from India. Okay. My testimony, I come to the Sister Ruby Church, Maluri. Okay. Then Pastor Prakash, they came there. I have before got sugar problem so much. Sugar problem. Yeah, I have got like 28, sometime 29, sometime 90. After then, Pastor, they came to church. He prayed for me. After then, after eat food also got like 11 less ready. I feel better because morning when I wake up, I like sleepy, like feel pain, my body like weakness. But now few days I feel well. Okay. I'm good. So today after the prayer, do you feel any change? Yeah, I feel something because when I standing like do the rebonding or something to work, then my feet got so much pain night time. Okay. Now you And today also got pain coming time before. After then I standing there and slowly got less ready the pain. Okay. பேர் வந்து சாந்தா, கம்மம்பூர் ஐக்கம்லேருந்து வந்திருக்கேன். நான் வந்து கால் வலி, ரொம்ப வலி, எப்போதும் நடக்க முடியாது, ரொம்ப அழுவேன். கால் எப்படி இருக்குன்னு நினச்சிட்டு அழுதுட்டு இருப்பேன். கடவுள் வந்து இன்னைக்கு எனக்கு ஒரு சுகத்தை கொடுத்தாரு. கர்த்தருக்கு சோத்திரம்.
எந்த பிரச்சனைனாலும் இயேசுனால செய்ய முடியாத ஒரு காரியம் என்று இல்லை. வியாதியை சுகப்படுத்துவார், பிசாசை விரட்டுவார், உங்க பிரச்சனையை மாற்றுவார், உங்க பொருளாதாரத்திலே மாற்றுவார், குடும்பத்தை சேமமாக்குவார். எல்லாவற்றிலும் கர்த்தரால் செயல்பட முடியும். இதுவரைக்கும் நாங்க கைனன் டிவி நெட்வொர்க் மூலியமாய் போடுகிற அநேக வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கோம் சொன்னா நீங்க இந்த ஊழியத்தை உங்களுடைய ஜெபத்தில் தாங்கலாம். அது மாத்திரம் கிடையாது, நாங்க ஒவ்வொரு வெளியீடு வீடியோ செய்யும் பொழுது அநேக நேரங்கள் நாங்க செலவு பண்ணுகிறோம், அநேக ரீசோர்ஸை நாங்க பயன்படுத்துகிறோம். இன்னும் அநேக ப்ரோக்ராம்ஸ், எக்ஸ்க்ளூசிவான ப்ரோக்ராம் செய்யறதுக்கு நாங்க திட்டம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஊழியத்தை தாங்க வேண்டும், பொருளாதார ரீதியா நீங்க தாங்க வேண்டும் என்று சொன்னால் தயவாக நீங்க எங்களை ஹாட்லைனை தொடர்பு கொள்ளுங்கள். ஒன்றாக சேர்ந்து தேவராஜ்யத்தை கட்டுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.